ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நியூக்ளியர் ஃபேமிலி. ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கும் பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்க வீடியோ தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். என்னத்தான் நம்ம வீட்டில் இருந்தாலும் வெளியே போய் வேலை பண்ணாலும் தெரிஞ்சோ தெரியாமலையோ செய்கிற சில விஷயங்கள் நம்மளோட சந்தோஷத்துக்கு அதுவே பெரிய தடையாக இருக்கும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் நம்மளோட வழி எதுவோ அதை பார்த்து நேராக நடந்து போய்கிட்டே இருக்கலாம். அடிக்கடி சோர்ந்து போகாமல் ஹாப்பியாக இருக்கிறதுக்கான சில விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் நம்மளோட லைஃப்பை இன்னொருத்தவங்களோட லைஃப்போட கம்பேர் பண்ணக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப தப்பு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சூழ்நிலை இருக்கும். அவங்கள மாதிரி இருக்க முடியலை, இவங்கள மாதிரி இருக்க முடியலை, இப்படி இருக்கலை அப்படி இருக்கலைன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம்தான். இப்படி நம்ம மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஒரு நன்மை கிடைச்சா அதை மோட்டிவேஷனாக எடுத்துக்கலாம். அவங்கள மாதிரி நம்ம அச்சீவ் பண்ணணும், அவங்கள மாதிரி நம்ம முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லை. அவங்கள மாதிரி நம்மளும் அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டெப் எடுப்போம். அதை விட்டுட்டு கம்பேர் பண்ணிக்கிட்டு நம்மளை நாமளே தாழ்த்திக்கிட்டால் அதுவே மோசமான விளைவுகளை கொண்டு வரும். நம்மளை இன்னும் கீழே கொண்டு போகும். மற்றவங்கள பார்த்து கவலைப்பட ஆரம்பித்தா அது தொடர் கதையாக தான் இருக்கும். நம்மளை சுற்றி இருக்கவங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் தான் இருப்பாங்க. வெளியில் தெரிகிறது எல்லாமே உண்மை கிடையாது. நாம் பார்க்குறது எல்லாமே நிஜமும் கிடையாது. அதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. இப்போ ஒருத்தவங்க நிறைய பணத்தோட வசதியாக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த வசதி மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ வேலை பார்த்துருப்பாங்க, எவ்வளோ நேரம் உழைச்சிருப்பாங்க, அந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியாது. இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்களே, இதுக்கு என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம யோசிச்சா அந்த விஷயங்களை நம்ம செய்யலாம். பணத்தை மட்டுமே நான் சொல்லலை. சில பேர் நல்லா படிச்சிருப்பாங்க, சில பேர் படிக்காமல் இருப்பாங்க, சில பேர் ரொம்ப அழகாக இருப்பாங்க, சில பேர் நான் தான் ரொம்ப அழகாக இருக்கேன்னு நினச்சிக்கிருப்பாங்க. சில பேர்த்துக்கு ஃபேமிலியில் நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க, சில பேர்த்தோட ஃபேமிலி குட்டி ஃபேமிலியாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கம்பேர் பண்ணி சோர்ந்து போகக்கூடாது. அந்த மாதிரி ஹேபிட் உங்களுக்கும் இருந்துச்சுன்னா இன்றைக்கே விட்டுடுங்க. கம்பேர் பண்ணுறதை விட்டுட்டு நம்மளோட வாழ்க்கை என்னவோ அதை பார்த்து போய்கிட்டே இருக்கலாம். அடுத்த விஷயம் சில பெண்களுக்கு இருக்க ப்ராப்ளம் தான் இது. சில பேர் நம்ம தான் பெஸ்ட்டாக இருக்கணும், எல்லாத்துலேயும் 100% வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட ரொம்ப ஒரி பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணுறதுக்கு அவசியமே இல்லை. என்ன விஷயமா இருந்தாலும் நம்மளோட பெஸ்ட் என்னவோ அதை செய்கிறோம், அவ்வளோதான். அதில் நம்ம மட்டும்தான் பெஸ்ட்டாக இருக்கணும். இன்னொருத்தவங்க வளரவே கூடாது அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. தப்பு சரின்னு சொல்கிறத விட நமக்கு நம்மளே கஷ்டம் கொடுக்குற மாதிரி, அதாவது எல்லாத்துலேயுமே பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறது தான். இப்போ சமையலுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும், இருக்கவங்களுக்கு எல்லாமே பெர்ஃபெக்டாக தான் செஞ்சு கொடுக்கணும். சின்னதாக ஏதாவது இருந்தால் கூட அதை நினச்சி இது இப்படி ஆச்சு அது அப்படி ஆச்சேன்னு திங்க் பண்ணக்கூடாது. இது குட்டி பசங்க இருக்க வீட்டில் அம்மாமார் ரொம்பவே கவலைப்படுவாங்க. ஏன்னா எவ்வளோ தான் பொருட்கள் அடுக்கி அடுக்கி வச்சாலுமே திரும்ப திரும்ப அது எல்லாமே களைச்சிக்கிட்டே இருக்கும். இது ஒரு பெரிய கவலையாக மாறி போயிடுது. இது பசங்க கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் அப்படின்னு மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டா மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். வளர வளர குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும், எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைங்கன்னு. அப்போ அவங்களும் பழகிடுவாங்க. வீடும் கலையாத அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் குட்டி பசங்களாக இருக்கும்போது இந்த ஸ்டேஜில் எந்த விஷயமும் மாற்ற முடியாது. விளையாடத்தான் செய்வாங்க. எல்லா பொருளையும் எல்லா இடத்துலையும் தூக்கி போடத்தான் செய்வாங்க. சின்ன பசங்களுக்கு நம்ம தான் ட்ரைனிங் கொடுத்து நம்ம வழிக்கு கொண்டு வரணும். இப்படித்தான் நம்ம மனசுலையும் மாற்றத்தை கொண்டு வரணும். இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, இந்த மாதிரியான நல்ல பழக்கங்கள் நம்ம வளர்த்துக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கையும் ஸ்மூத்தாக போகும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தவங்கள மாற்ற நினைக்கிறது. அது நடக்கவே செய்யாது. பக்கத்து வீட்டில் உள்ளவங்கள மாற்றிக்கணும், நம்ம வீட்டில் உள்ளவங்கள மாற்றணும், நம்ம ரிலேட்டிவை மாற்றணும், அவங்க இந்த மாதிரி தான் இருக்கணும், இவங்க இந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறதே தப்பு. அவங்க அப்படி பண்ணுறாங்க, இவங்க இப்படி செய்கிறாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தால் ஒன்றுமே நடக்காது. ஏன்னா அதுதான் அவங்க கேரக்டர், அவங்களோட குணம். அதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ண முடியும்? சின்ன பசங்களாக இருந்தால் சொல்லி கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு சொல்லி கொடுத்து மாற்ற நினைக்கிறதே பெரிய தப்பு. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம முயற்சி பண்ணாலும் அதில் நமக்கு தோல்வி தான் கிடைக்கும்.
அதுக்கு பதிலாக நம்ம எதை மாற்றிக்கலாம் அப்படின்னு மட்டும்தான் யோசிக்கணும். அப்படி இன்னொருத்தரை மாற்றியே தான் ஆகணும்னு ஒரு எண்ணம் வந்தால் இன்றைக்கே அதை கைவிட்டுருங்க. இப்படி யாராலையும் யாரையுமே மாற்ற முடியாது. அதுக்கு பதிலாக அதை கண்டுக்காமல் நம்ம வழியில் நம்ம எப்படி கரெக்டாக ஃபோக்கஸாக இருக்குதுன்னு யோசித்தா அதை பார்த்து அவங்க மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே இன்னொருத்தவங்களை நீங்கள் மாறுங்கன்னு சொல்கிறத விட பெஸ்ட்டாக நம்மளை மாற்றிக்க முடியுமான்னு யோசிக்கிறது பெரிய விஷயம். அதோட மனசில் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும், இன்னொருத்தரை மாற்றுறது நம்ம வேலை இல்லை. ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அப்படித்தான். அவங்கக்கிட்ட நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா போதும். பிடிக்காத கேரக்டர் ஒன்று அவங்கக்குள்ளே இருக்குதுன்னா அதை மாற்றியே தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது தேவையில்லாதது. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், மற்றவங்க செஞ்ச தவறுகளை மன்னிக்க பழகணும். மன்னிக்கலைன்னா நமக்கு தான் கஷ்டம். மன்னிக்காமல் அதையே மனசில் வச்சுக்கிட்டு நம்ம திரும்ப திரும்ப அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தால் கஷ்டம் யாருக்கு? நமக்கே தான். உண்மையிலே தப்பு செஞ்சவங்களுக்கு கூட ஞாபகம் இருக்காது, அதை அவங்க அந்த டைம்லேயே மறந்துருப்பாங்க. ஆனால் நம்ம தான் அதை ஞாபகம் வச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்போம். எக்ஸாம்பிள், நம்ம பிடிக்காத விஷயத்தை யாராவது பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நம்ம விலகி இல்லை வேணும்னே தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்கன்னா அந்த நபரை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம விலகி போயிடலாம். ஆனால் சில பேர் பேச்சு வாக்கில் ஏதோ சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரி பேசுனது அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் அதை கேட்ட நம்ம அதை ஞாபகப்படுத்தி அதனால் அவங்க இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்கன்னு ஓவராக திங்க் பண்ணி கவலைப்படுவோம். இது எல்லாமே நம்மளோட சந்தோஷத்துக்கு பெரிய தடையாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை அப்படியே பார்க்கணும். உண்மையை சொல்லப்போனால் பெண்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஃபீல் பண்ணுவாங்க. இது எல்லாத்துலேயும் நம்ம தெளிவாக இருந்தால் போதும். நமக்கு என்ன வேணும், நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற முடிவு மட்டும் நம்மக்கிட்ட இருந்தால் போதும். இந்த மாதிரி விஷயங்களை ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டோம். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம வேலை என்னமோ அதை மட்டும் ரொம்ப கவனமாக செய்கிறது. எல்லாமே சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன் தான். நம்ம திசையை திருப்புற மாதிரி யாராவது ஏதாவது பேசுவாங்க, அந்த பேசுனதே நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தால் நம்ம போக வேண்டிய வழியை மறந்துடுவோம். போக வேண்டிய இடத்துக்கு போகவும் முடியாது, செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு முடிக்கவும் மாட்டோம். அதை பற்றி யோசித்து நம்ம வேலையும் அப்படியே முடங்கி இருக்கும். அதில் கவலைப்பட்டது மட்டும்தான் மிச்சம். எப்பயாவது இந்த மாதிரி யோசனை வரும்போது உடனே இப்போ நம்மளோட வேலை என்ன, அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத யோசித்து நம்மளோட வேலையை மட்டும் கவனமாக செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா இன்னொருத்தவங்கள நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால வாழ்க்கையில் ஏதாவது மாறப்போகுதா? இல்லை, எதுவுமே மாறப்போகிறது இல்லை. நம்மளோட வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டா நம்மளோட லைஃப்பில் ஏதாவது மாறும். அதனால் எப்போவுமே மற்றவங்கள பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறத நிறுத்திடுங்க. நம்மளோட குடும்பம், நம்மளோட வாழ்க்கை, இதை மட்டும் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம லைஃப் ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மக்கிட்ட இல்லாத விஷயத்தை நினச்சி ஃபீல் பண்ணுறது. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு பழகணும். எக்ஸாம்பிள், ஒருத்தவங்கக்கிட்ட ரொம்ப பணம் இருக்குது, வசதியாக இருக்காங்க, ஆனால் அவங்கக்கிட்ட ஆரோக்கியம் இல்லை, ஹெல்த் இல்லை. எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் போய்கிட்டு ரொம்ப நாள் உடம்பு சரி பண்ண முடியாமல் இருக்கிறாங்க. அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டமான விஷயம். அந்த பணத்தை வச்சு அவங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியலை. அந்த நேரத்தில் நம்ம நினைக்க வேண்டியது பணம் இல்லைனாலும் கொஞ்சம் ஹெல்த்தாக ஆரோக்கியமாக நம்ம இருக்கிறோம், அதுவே நமக்கு கிடைச்ச பெரிய சொத்து அப்படின்னு நிம்மதியாக வாழ பழகணும். இப்படி நாங்கள் எல்லா விஷயத்தையுமே நம்மக்கிட்ட இல்லாத விஷயத்தை தேடி தேடி இருக்கிற விஷயத்த தொலைக்க வேணாமே. நம்மக்கிட்ட இருக்கிறது என்னமோ அதை வச்சு சந்தோஷமாக வாழ கற்றுக்கணும். அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையை லவ் பண்ணி பண்ணணும். நம்ம வேலை எதுவாக இருந்தாலும், சமைக்கிறது, துணி துவைக்கிறது, இல்லை வெளியே போய் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதோ, எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை லவ் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணனா அதுவே நம்ம லைஃப்பை சேஞ்ச் ஆக பெரிய காரணமாக இருக்கும். ரொம்ப சாதாரண வேலையாக இருந்தாலும் அந்த வேலை நம்மளோட வேலை, எதுவாக இருந்தாலும் அதை நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணப்போ அந்த வேலை நமக்கு பிடிச்சி போயிடும். அந்த வேலையை ரசிப்போம். சின்ன வேலையாக இருந்தாலுமே அந்த வேலையில் எக்ஸ்பர்ட் ஆகிடுவோம். அது தான் சொல்லுவாங்க, அன்போடு சமைச்சா அந்த சமையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. நம்ம லைஃப்பும் அப்படி தான். நம்ம பணம் சம்பாதிக்கலை, வீட்டிலே தான் இருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ணாமல் வீட்டு வேலைகளை ரசித்து செஞ்சால் நம்ம வீடே ரொம்ப அழகாக மாறிவிடும். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோன்னா நிஜமாகவே நம்ம வாழ்க்கை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்போம். இன்னொரு அழகான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.